குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லோரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இந்த மைண்ட் ரினியூவல் மெசேஜ் நிச்சயமாக பலரையும் காப்பாற்றி இருக்கிறது. பலரையும் பல பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கு, வியாதியிலேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கு, நிறைய கடன்லேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு, நிம்மதி இல்லாமையிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. நிறைய விஷயங்களை இந்த மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் மெசேஜஸ் செய்திருக்கு. அதனால் இதை நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு வழி. சும்மா நாங்கள் எப்படி தான் எங்களுக்கு பிரச்சனை தீர்ணுங்க, நீங்கள் எதனா பண்ணுங்கள், அது முடியாதுங்க. நீங்கள் கேட்கணுங்க, நீங்கள் வரணுங்க, நீங்கள் இது கவனமாக புரிஞ்சுக்கணுங்க. உண்மையாகவே சொல்கிறேன். நிறைய பேருக்கு இதே தான், எப்படி தான் என் பிரச்சனை தீர்த்துருங்க. அது எப்படிங்க நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் எப்படிங்க உங்கள் பிரச்சனை தீரும்? எப்படி தீரும்? நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் பிரச்சனை தீரவே தீராது. யாரோ ஒருத்தர் வந்து செஞ்சு தருவாங்கன்னு நீங்கள் நம்பி 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 ஏமாந்துட்டுருக்குறீங்க. சுவாமியார்லேயும் அங்கேயும் இவங்களையும் மந்திரவாதியும் யாருன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை 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 இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. உங்கள் மைண்ட் ரெனியூ ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்கள் மைண்ட் ரெனியூ ஆகி உங்களுக்கு சக்தி வந்தால் தான் நீங்கள் விடுதலை அடைய முடியும். நிச்சயமாக இங்கே கவனிங்க, இந்த வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்குது. எக்கச்சக்கமான போராட்டம் தான். நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு வெளியே வரணும்னா போராட்டம் நிரம்பி இருக்கும். ஆனால் இந்த உலக ஜனங்க செய்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அந்த போராட்டத்தை தன்னந்தனியாக ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் கர்வம், கொழுப்புன்னு கூட சொல்லலாம். அதாவது நான் பார்த்துப்பேன், என்னால் முடியும். எப்போ வரைக்கும் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களோ உங்கள் போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. கெட்ட சக்தி உங்களை பிச்சு கொதறிடுவான். தப்பிக்கணும்னா ஒரு வழி தான் இருக்குது. கடவுளை உதவிக்கு கூப்பிடணும். நீங்களாம் சினிமாவில் பார்த்துருங்க, தேவர்கள் வந்து யாகம் பண்ணும்போது அசுரர்கள் வந்து தண்ணி ஊற்றுறது, அதில் நெருப்பில் தண்ணி இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் சும்மா. உண்மையான வாழ்க்கையில் தேவர்களும் இருக்காங்க, தேவதூதர்களும் இருக்காங்க, அசுரர்களும் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க. அசுரர்கள் தான் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராகி வச்சுருக்கிறது. தப்பிக்கிறது தேவதூதர்கள் தான் வரணும். கடவுள் தான் அதுக்கு வழி கொடுக்கணும். அவர் தான் வழி காட்டணும். அவர் தான் அவர்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும். தெரிஞ்சுக்குங்க, இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. உங்களுக்கு கண்ணு கெட்டாத சில விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்குது. அது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்கள் முன்னாடி போகவே முடியாது. உங்கள் போராட்டத்தை ஜெயிக்க முடியாது. உங்கள் போராட்டத்தில் தன்னந்தனியாக போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதில் தன்னந்தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துக்கு ஆளும் வரமாட்டான். சொந்தக்காரன் வரமாட்டான். யாருமே வரமாட்டாங்க. உங்களுக்கு வரக்கூடியது ஒருத்தர் தான், அதுதான் கடவுள்னு சொல்கிறோம். ஆனால் அந்த கடவுள் சரியாக புரிஞ்சிக்காம பூஜை புனஸ்காரம் பண்ணி விழா கொண்டாடி தீ மிதித்து என்னென்னோ பண்ணுறாங்க. அப்படியே அதெல்லாம் பண்ணிட்டா நம்மளை நல்லா வச்சுக்கும் கடவுள், சாமி, அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாங்க. கிடையவே கிடையாதுங்க. இதெல்லாம் தான் கெட்ட சக்தி பெய்த பெரிய தந்திரம் செஞ்சு நம்மளை ஏமாற்றி கீழே போட்டிருக்காங்க. அதனால தான் நமக்கு விக்னேஸ்வரனா யாருன்னு தெரில. நிறைய பேருக்கு விக்னேஸ்வரனா யாருன்னு தெரில. ஒருத்தர் என்ன கேட்குறாரு, எதுனா சித்தரா சார், சித்தரோட பேரான்னு கேட்குறாரு. அந்த நிலைமையில் இருக்குது. அப்போ விநாயகரை பற்றி ரொம்ப தெளிவாகவே யாருக்குமே தெரியாது. தெரியாத வரைக்கும் எந்த தேவதூதர்களும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நிச்சயமாக சொல்கிறேன். விநாயகரை தெரியாத வரைக்கும் கடவுள் வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டார். அதனால் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்க நிச்சயமாக. ஆனால் இதெல்லாம் வேணாம். ஒரு 6 மாதம் கூட உங்களால் பொறுமையாக, எவ்வளோ வருஷம் செஞ்ச தப்பில் தான் நீங்கள் பாடுபட்டு உருண்டுட்டுருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ வருஷங்களாக செஞ்ச தவறுகள், எவ்வளோ வருஷங்களாக செய்த புத்தி இல்லாத தன்மை எல்லாம் செஞ்சு தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கீங்க. அது அப்படியே ஒரே செகண்டில் மாறணும்னு ஆசைப்பட்றீங்க. மாறாதுங்க. குறைஞ்சது 6 மாதமாவது காது கொடுங்க. காதை மட்டும்தான் கேட்குறோம். பணம் கூட கேட்கல உங்ககிட்ட. காதை கேட்குறோம். கொஞ்சம் காதை கொடுங்கன்றோம். காதை நீங்கள் கொடுத்தா போதும், கிளியர் ஆகிடும் எல்லாமே. உங்கள் மைண்டு கிளியர் ஆகிடும். மைண்டு கிளியர் ஆகும்போது எல்லா விஷயமும் கிளியர் ஆகிடும். இதை வந்து கெட்ட சக்தி ஒத்துக்கவே விட மாட்டான், புரிஞ்சுக்கவும் விட மாட்டான். அப்படியே அதிலே ஓடினே இருப்பீங்க. எங்கன்னா ஒரு இடி இடித்து எதனா ஒன்று நல்லா ஆகிடுமா அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே, ஒருவேளை நல்லா ஆகலாம். வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க உலகத்தில். நல்லா ஆகலாம். ஆனால் திருப்பி இன்னொரு இடிக்கு ரெடியாக இருக்கும். உருட்டுக்கட்டையை வச்சுட்டு இருப்போம்.
திருப்பி ஒரு அடி அடிப்பான். தேவையா உங்களுக்கு? தேவையான்னு கேட்குறேன். இருக்கிற பிரச்சனை தீர்ந்தால் போதும் அப்படின்னு ஓடுறீங்க, அப்புறம் அடுத்த பிரச்சனைக்கு எங்கே போவீங்க? அதனால் நிச்சயமாக கவனமாக கேளுங்க, டெய்லி கேளுங்க, பலமாக கேளுங்க. வேறு வழியே கிடையாது, வேறு வழியே கிடையாது. இது நாங்கள் பார்த்தாச்சு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சு, 25 வருஷமாக பார்த்தாச்சு. வேறு வழியே கிடையாது. கடவுளை பிடிக்காமல் வேறு வழியே கிடையாது. விக்னேஸ்வரரை, அதாவது விநாயகரை சரியாக புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. நிச்சயமாக வழியே கிடையாது. பரமாத்மா உங்கள் இருதயத்தில் வந்து வேலை செய்யணும்னா நிச்சயமாக விக்னேஸ்வரர் நல்லா தெரிஞ்சுக்கணும், விநாயகர் நல்லா தெரிஞ்சுருக்கணும், கடவுளை நல்லா தெரிஞ்சுருக்கணும். இதெல்லாம் தெரியாமல் உங்களுக்கு எந்த வெற்றியும் கிடையாது. அதனால் நிச்சயமாக வெற்றி வேணும்னா நிச்சயமாக தொடர்ந்து கேளுங்க. இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமையே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வச்சுப்போம். ஆனால் இதில் நம்ம ரெட்டியார்பாளையத்தில் இருக்கோம். நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை வாங்க, நிச்சயமாக உட்காந்து பேசுவோம். வர்றவங்க நிச்சயமாக டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், டைம் சொல்லுங்கள். டைம் சொல்லலை இது வரைக்கும், டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக வாங்க. இல்லை இன்றைக்கி வரீங்களா, நிச்சயமாக டைம் சொல்லுங்கள். எத்தனை மணிக்கு வரீங்கன்னு ஒரு 1 ஹவர் முன்னாடியாவது சொல்லுங்கள். சொல்லிவிட்டு வாங்க. எங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம், ரெட்டியார்பாளையத்தில் தான் இருக்கோம். நிச்சயமாக அங்கே தான் இனிமேல் தினமும் கவுன்சிலிங் நடக்கும், தினமும் நடக்கும். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். வாரத்தில் எந்த நாள் எந்த டைமுன்னு நீங்கள் சொல்லியே ஆகணும். அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஏனோ தானோ இருந்தீங்கன்னா வரவே மாட்டீங்க, கேட்கவும் மாட்டீங்க, முன்னாடி போகவும் மாட்டீங்க. வாழ்க்கையில் முன்னாடி போனோன்னா அதையாவது ஃபிக்ஸ் பண்ணி அதையாவது கரெக்டாக பண்ணுங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடைவீங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.